இயேசு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிற என் சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சில சமயங்களில் நாம் சிந்திப்பதுண்டு, நாம் யார், நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம், நாம் எங்கே போகப் போகிறோம், வாழ்க்கையின் நோக்கம்தான் என்ன, எதற்காக நாம் உலகத்தில் வாழ்கிறோம் என்று பல நினைவுகளோடு நாம் இருப்பதுண்டு. இந்த எல்லா வினாக்களுக்கும் நமக்கு வேதத்தில் பதில் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் என்னவென்றால், வேதம் கூறுகிறது, இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் பாவிகளாய் இருக்கையில் இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கவே இவ்வுலகத்திற்கு வந்தார். மேலும் சிலுவையில் தம் இரத்தத்தை சிந்தி நமக்கு நித்திய ஜீவனை ஈவாக கொடுக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்து நம் யாவரையும் அழைக்கிறார், அன்புடன் அழைக்கிறார், கனிவுடன் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? வா பாவி வா, மலைத்து நில்லாதே வா என்று கூறுகிறார். இதன் அடிப்படையில் இன்று நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட டாபிக் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் அழைப்பு. இயேசு கிறிஸ்து நமக்கு 4 ஸ்லாக்கியங்களை கொடுப்பதற்காக அழைக்கிறார். வாருங்கள், இளைப்பாறுதல் உங்களுக்கு தருகிறேன், வாருங்கள், பாருங்கள், வாருங்கள், உங்களுக்கு உணவு கொடுக்கிறேன், வாருங்கள், நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஆம், கம் அண்ட் ரெஸ்ட், கம் அண்ட் see, கம் அண்ட் dine, கம் அண்ட் inherit என்று கூறுகிறார். முதலாவது அழைப்பு என்னவென்றால், மக்களே, நீங்கள் பாடுள்ள மனிதர்கள், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறுகிறார். ஆம், நாம் யாவரும் பாடுள்ள மனிதர்கள். ஏனென்றால் ஏதேன் தோட்டத்தில் பாவம் வந்தபோது ஒரு சாபமாக கொடுக்கப்பட்டது என்னவென்றால், நமது நெற்றி வேர்வை சிந்த நாம் உழைத்து இவ்வுலகத்தில் வாழ வேண்டும் என்பதே. எனவே நமக்கு வருத்தங்கள் இருக்கின்றது, பாரங்கள் இருக்கின்றது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு வாக்குறுதியை நமக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து வாக்குமாறாத தெய்வம். அவர் வாக்குறுதிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமெனென்றும் இருக்கின்றது. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மறுப்புத்திறனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? நெவர், நெவர். நிச்சயம் அவர் வாக்குறுதியை நிறைவேற்றுவார். இப்பொழுது அந்த வாக்குறுதியை நாம் பெற்றுக்கொள்ளலாமா? அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறுகிறார். நம்மில் அநேகர் வருத்தமாயிருக்கலாம், பாவம் சாபம் கட்டுகளில் சுமை சுமந்து கொண்டு இருக்கலாம். ஆம், பாவ பாரம் நம் முதுகை அழுத்தக்கூடியதாக இருக்கலாம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். இட் இஸ் அ யூனிவர்சல் இன்விடேஷன். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் கிடையாது. ஏழைகளையும் அழைக்கிறார், பணக்காரர்களையும் அழைக்கிறார், படித்தவர்களையும் அழைக்கிறார், படியாதவர்களையும் அழைக்கிறார். அவர் அழைக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓடோடி அவரிடத்தில் செல்லும் பொழுது அவர் நம்மை அணைத்து கொண்டு நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நமது பரிகாரியாகவும் இரட்சகராகவும் பரிந்து பேசுகிறவராகவும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு இளைப்பாறுதல் இலவசமாக கிடைக்கின்றது. சில சமயங்களில் நமக்கு சரீர வருத்தம் அதிகமாக இருக்கும், மன உளைச்சல் அதிகமாக இருக்கும், ஆவிக்குரிய வருத்தம் அதிகமாக இருக்கும்.
அப்பொழுது இயேசு கிறிஸ்து அன்பின் கரத்தினால் நம்மை அழைக்கிறார். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நமது பாரத்தை பரிபூர்ணமாக அவருடைய பாதத்தண்டையில் வைத்துவிட வேண்டும். அவர் அதை ஏற்றுக்கொள்வார். அவர் என்ன கூறுகிறார்? என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கும் என்று கூறுகிறார். அன்று ஆபிரகாம், யாக்கோபு, மோசே, சாமுவேல், பவுல், பேதுரு இவர்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் இன்றும் நம்மை பெயர் சொல்லி அழைத்து என்னிடத்தில் வாருங்கள் என்று கூறுகிறார். நம்மை சுற்றிலும் மக்கள் அதிக பாடுபட்டு உழைப்பதை நாம் கண்ணால் காணுகிறோம். மரம் வெட்டுகிறவர்களை பாருங்கள், அவர்கள் கரத்தில் அப்படி கண்ணி போயிருக்கிறோம். இது பாடுபட்டும் ஒரு ஜாபாக இருக்கின்றது. அதே போல் பட்டறையில் வேலை செய்பவர்கள், வெல்டிங் ஃபேக்ட்ரியில் வேலை செய்பவர்கள், இவர்கள் யாவரும் பாடுபட்டு காலையிலிருந்து இரவு வரைக்கும் வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். மேலும் விவசாயிகளை எடுத்து பாருங்கள், ஓடி ஓடி வேலை செய்கிறார்கள். மழை வெயில் என்று பாராமல் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உழுகிறார்கள், நீர் பாய்ச்சுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு பாரம் அதிகமாக இருக்கின்றது, வருத்தம் அதிகமாக இருக்கின்றது, சுமை அதிகமாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து அவர்களை அழைக்கிறார். வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் பாரங்களை என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள், நீங்கள் ஒரு ஃப்ரீ பேர்டாக சென்று விடுங்கள் என்று கூறுகிறார். ஜெர்மனியில் திடீரென்று ஒரு நிலநடுக்கம் வந்தது. அப்பொழுது ஒரு மிகப்பெரிய பணக்காரன் தன் வீட்டை கல்லுகளினால் செதுக்கி வைத்திருந்தான். அப்பொழுது அவன் யோசித்தான், என்னுடைய வீடு மிக பாதுகாப்பானது என்று யோசித்தான். ஆனால் அவன் அந்த டாப் ரூஃபை பார்க்குறான், அங்கேருந்து அதிகம் சிதறி சிதறி கற்கள் விழுந்து கொண்டே இருக்கின்றது நிலநடுக்கத்தால். சரி, நம்ம வீடு பாதுகாப்பு இல்லைன்ட்டு வெளியே ஓடுறான். வெளியே ஓடினா அங்கே ஒரு மலையை பார்க்குறான். சரி, மலையில் போய் நம்ம பாதுகாப்பாக இருந்து கொண்டு விடலாம் என்று யோசித்து பார்க்கும் பொழுது அந்த மலை பூமி அதிர்ச்சியினால் ஒரு நடனம் ஆடிக்கொண்டிருப்பது போல தோன்றுகிறது. இந்த சைடு பார்க்குறான், இங்கே கடலில் ஒரு கப்பல் வந்து கொண்டிருக்கிறது. நாம் ஓடிப்போய் அந்த கப்பலில் ஏறிக்கொள்ளலாம் என்று யோசிக்கிறான். அப்பொழுது அந்த கப்பல் நிலநடுக்கத்தில் கடல் கொந்தளித்து அது ஆடி ஆடி வந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது தான் அவனுக்கு ஒரு சத்தியம் நினைவுக்கு வந்தது. எந்த ஒரு இடமும் பாதுகாப்பு நமக்கு கொடுக்காது, இளைப்பாறுதல் நமக்கு கொடுக்காது. ஒரே ஒரு இடம், அது வானத்தில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து தான் வருகிறது என்று வானத்தை அண்ணாந்து பார்த்தான். வானம் அமைதியாக இருந்தது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? பூமி அதிர்ந்தாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்தாலும், பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். நமக்கு இளைப்பாறுதலை தருவார், அமைதியை தருவார். இரண்டாவது அழைப்பு என்னவென்றால், கம்மன்சி, வந்து பாருங்கள்ங்கிறார். நான் தங்கியிருக்கும் இடத்தை வந்து பாருங்கள் என்று அன்று அந்திரியாவுக்கும் யோவானுக்கும் இயேசு கிறிஸ்து கூறினார். அதாவது யோவான் 1ஆம் அதிகாரத்தில் மிக டீட்டெயிலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்திரேயாவும் யோவானும் யோவான் ஸ்நானகனின் சீஷர்களாக இருந்தார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அங்கு நடந்து வந்தார். உடனே யோவான் ஸ்நானகன் ஒரு உயிருள்ள ஒரு சாட்சியை கூறினான். இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று கூறினான். உடனே அந்திரேயாவும் யோவானும், இவர்தான் மேசியா, நாம் இவருக்கு தான் சீஷராக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவருக்கு பின்னாக சென்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து பேசினார். நீங்கள் என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார். உடனே அவர்கள் சொன்னார்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து வந்து பாருங்கள் என்று கூறினார். ஆம், இதைத்தான் ஒரு வசனம் கூறுகிறது. அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். யோவான் 1:39 இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து வந்து பாருங்கள் என்றார். வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள்.
அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது. இப்பொழுது வந்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டார். அதே போல இன்றும் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து என்ன கூறுகிறார்? எதை தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார். அந்திரேயா யோவானிடம் கேட்ட அதே கேள்வி. அப்பொழுது நாம் என்ன சொல்ல வேண்டும்? ஆண்டவரே, ரட்சிப்பையும் மீட்பையும் இலவசமாக கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தேடுகிறோம் என்று சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் கிருபை, இரக்கம், அன்பை நாங்கள் தேடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பாவ மன்னிப்பை, நித்திய ஜீவனை நாங்கள் தேடுகிறோம் என்று சொல்ல வேண்டும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்வார்? நீங்கள் வாருங்கள், வந்து என் வீட்டில் வந்து தங்கி இருங்கள் என்று நம்மை அழைப்பார். உடனே நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாக செல்ல வேண்டும். ஒரு மாணாக்கனைப் போல பின்னாக செல்ல வேண்டும். அந்திரேயா யோவானைப் போல நாம் செல்ல வேண்டும். நாம் யாவரும் அவரது ஆட்டுக்குட்டிகள். அவர் முன்னே செல்ல நாம் அவருக்கு பின்னாக அமைதியாக போய்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி ஒரு எஜமானுக்கு பின்னால் ஒரு நாய்க்குட்டி வாலை ஆட்டிக்கொண்டே போகிறதோ, அதே போல் நாம் மிகவும் அமைதியுடன், கண்ணியத்துடன், கீழ்ப்படிதலுடன் ஒரு மாணாக்கனாய் இயேசுவின் பின்னால் செல்ல வேண்டும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? அவருடைய வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போவார். நாம் அங்கு தங்கி இருப்போம். நமக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பார். என்ன கொடுப்பார்? சீஷத்துவம் ட்ரைனிங் கொடுப்பார். அன்று சீஷர்களுக்கு 3.5 வருஷம் எவ்வாறாக ஒரு பயிற்சி கொடுத்தாரோ அதே பயிற்சியை நமக்கும் கொடுப்பார். அப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யலாம். பின்பு நம்மை பரிசுத்தாவினால் நிரப்புவார். அப்பொழுது அப்போஸ்தலராக மாறிவிடலாம். இன்னும் சிலர் என்ன சொல்வார்கள்? வாங்கள், எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் என்று கூப்பிடுவார்கள். ஆனால் உடனே வர சொல்ல மாட்டார்கள். என்ன செய்வார்கள்? விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுப்பாங்க. இதில் அட்ரஸ் இருக்குது, நீங்கள் போயிட்டு எப்போ வரணுமோ அப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி செக் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு கண்டிஷன் போடுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அழைப்பு இலவசமானது, இம்மீடியட். உடனடியாக நாம் இயேசுவிடம் ஓடோடி போய்விடலாம். அவர் அன்பை பெற்றுக்கொள்ளலாம், அவர் கிருபையை பெற்றுக்கொள்ளலாம், அவருடைய தரிசனத்தை நாம் காணலாம், அவர் முகத்தை நாம் காணலாம், அவரோடு நாம் தாங்கிக் கொண்டே இருக்கலாம். எனவே நம்முடைய வாழ்க்கை இயேசுவோடு ஒன்றி உறவாடும் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அவரோடு இணைந்து வாழும் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அவர் பின்னால் செல்ல வேண்டும். அவர் வீட்டில் தங்கி இருக்க வேண்டும். வேதத்தில் சில வந்து பாருங்கள் என்ற எதிரிலேயே பார்க்கலாம். அதாவது பிலிப்பு நாத்தான்வேலை பார்த்து சொல்கிறான், மேசியாவை நீ வந்து பார் என்று கூறுகிறான். அதே போல் சமாரிய ஸ்திரீ என்ன செய்தாள்? இயேசுவை கண்டார், மேசியாவாக ஏற்றுக்கொண்டார், ஜீவ தண்ணீரை பெற்றாள், தன்னுடைய இனத்தாரிடத்திற்கு ஓடினாள். நான் மேசியாவை கண்டேன், நீங்களும் வந்து பாருங்கள் என்று கூறினாள். அவர்கள் வந்தார்கள், இயேசுவை பார்த்தார்கள், வசனத்தை கேட்டார்கள், முழு கிராமமாக ரட்சிக்கப்பட்டார்கள். அதே போல இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின் அந்த வெறுமையான கல்லறைக்கு முன்பாக ஒரு தேவதூதன் நின்றான். அவன் அங்குள்ள ஸ்திரீகளை பார்த்து, வந்து பாருங்கள், கல்லறைக்குள் வந்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்ற நற்செய்தியை கூறினான். இதே போல நாம் மற்றவர்களிடம், அண்டை அயலாரிடம், நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வந்து பாருங்கள், எங்கள் ஆராதனையை கண்டு கொள்ளுங்கள், எங்களுடைய ஊழியத்தில் கலந்து கொள்ளுங்கள், எங்களுடைய பைபிள் ஸ்டடியில் கலந்து கொள்ளுங்கள் என்று வந்து பாருங்கள் என்று கூவ வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னது போலே செய்ய வேண்டும். நாம் இயேசுவோடு தங்கி இருக்கும் பொழுது நமக்கு பல ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்கள் கிடைக்கிறது. இயேசுவை முகமுகமாக பார்க்கலாம், அவர் மகிமையை பார்க்கலாம். மோசே 40 நாள் சீனாய் மலையில் எப்படி இயேசுவின் மகிமையை கண்டானோ அதே மாதிரி நாமும் காணலாம். அவருடைய மகிமையால் நாம் நிரப்பப்படுவோம், அவருடைய மகிமையை நாம் பிரதிபலிப்போம். அகஸ்டீன் என்ற ஒரு தேவ மனிதர் இருந்தார். அவரை செயின்ட் அகஸ்டீன் என்று கூறுவார்கள். ஆனால் அவர் வாலிப வயதில் மிகப்பெரிய பாவியாக இருந்தார். அவலட்சணமான பாவத்தை செய்து வந்தார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து, வா
பாவி வா என்று அழைத்தார். உடனே அகஸ்டின் இயேசுவிடம் வந்தார். அவரிடம் கற்றுக்கொண்டார். அவரோடு கூட இருந்தார். வேத வசனத்தை வாசித்தார், ஜெபித்தார், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார். இயேசுவின் மகிமையை பெற்றுக்கொண்டார். என்ன கூறுகிறார்கள்? அவர் வீதியில் நடந்து செல்லும் பொழுது அங்குள்ள மக்கள் அவர் முகத்தில் உள்ள இயேசுவின் மகிமையை கண்டு அவர்கள் பாவம் உணர்த்தப்பட்டவர்களாக ஓடுவார்களாம். ஐயோ, எங்கள் பாவ கண்களால் எங்களால் இவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லையே என்று கூறுவார்களாம். எனவே நாமும் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவோடு தரித்திருக்க வேண்டும், இயேசுவோடு வாழ வேண்டும், அவர் மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். மூன்றாவது அழைப்பு என்னவென்றால், கம் அண்ட் டைன், வந்து போஜனம் பண்ணுங்கள்னு இயேசு சொல்கிறார். ஆமாம், உங்களுக்கு இலவசமாக நான் உங்களுக்கு பால் தருவேன், திராட்சரசம் தருவேன், உங்களுக்கு ஜீவ அப்பம் ஜீவ தண்ணீர் கொடுப்பேன், விலையுமின்றி கிரயமின்றி நீங்கள் இலவசமாய் அதை வாங்கி சாப்பிடுங்கள் என்று கூறுகிறார். கம் அண்ட் டைன். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 55:1. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். பணமுமின்றி விலையுமின்றி வந்து உணவு அருந்துங்கள் என்று கூப்பிடுகிறார். அதே தான் இயேசு கிறிஸ்து கூறினார். யோவான் 7:37 அவர் என்ன கூறினார்? அவர் சத்தமிட்டு கூறினார், தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வந்து பானம் பண்ணுங்கள் என்று கூறுகிறார். நமக்கு பலமான செழுமையான வாழ்வு வேண்டுமென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவிடம் ஓடோடி வர வேண்டும். அப்பொழுது அவர் முதலாக நமக்கு என்ன கொடுப்பார்? தண்ணீர் கொடுப்பார். தண்ணீர் புத்துணர்ச்சியை கொடுக்கும். தண்ணீர் இல்லாமல் நாம் உயிர் வாழ முடியாது. ஜீவ ஊற்றிலிருந்து ஜீவ தண்ணீரை நமக்கு எடுத்து கொடுப்பார். அன்று சமாரிய ஸ்திரீக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்த இயேசு கிறிஸ்து இன்றும் நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார். அதுவும் இல்லாமல் உலக பிரகாரமான தாகத்தை எவ்வாறு தீர்க்கிறார்? மழையின் நிமித்தம் நமக்கு தண்ணீர் கொடுத்து தீர்க்கிறார். இயேசுவிடம் வந்து ஜீவ தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜீவ தண்ணீர் எனப்படுவது ரட்சிப்பு. இலவச ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அவர் பால் கொடுப்பார். பால் ஒரு ஊட்டச்சத்து நிறைந்தது. அதனால் தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் வைத்திருக்கிறேன் என்று கூறுகிறார். அதுவும் இல்லாமல் பால் வசனம் என்று கூறப்பட்டிருக்கிறது. களங்கமில்லாத ஞானப்பால் என்னும் வசனத்தை நாம் வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக திராட்சரசம் கொடுப்பார். திராட்சரசம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, கொண்டாட்டத்தை கொடுக்கிறது. அதுவும் இல்லாமல் திராட்சரசம் ஒரு மருந்தாக கருதப்படுகிறது. அதனால் தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறான், சிறிதளவு திராட்சரசத்தை எடுத்துக்கொள் என்று கூறுகிறான். வசனம் கூறுகிறது 1 தீமோத்தேயு 5:23 உன் வயிற்றுக்காகவும் உனக்கு நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் சிறிது திராட்சரசம் எடுத்துக்கொள் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே மருத்துவ குணம் வாய்ந்தது. அதுவும் இல்லாமல் ஆவிக்குரிய திராட்சரசத்தை நமக்கு கொடுக்கிறார். போஜனத்தின் போது, கர்த்தருடைய பந்தியின் போது நாம் இயேசு கிறிஸ்துவே சிலுவை பாடை நினைத்து நாம் என்ன செய்கிறோம்? திராட்சரசத்தை பெற்றுக்கொள்கிறோம். எனக்காக என்னுடைய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார் என்று நாம் அப்பொழுது நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே எல்லாவற்றையும் தண்ணீர், பால், திராட்சரசம், ஜீவப்பம் எல்லாத்தையும் இலவசமாக பெற்று நம்ம ஆத்மா எப்படி இருக்குமா? கொழுப்பான பதார்த்தனால் மகிழ்ச்சியாக இருக்குமாம். எதுக்கெல்லாம் இயேசு நம்ம கூப்பிடுறார்? நம்ம இன்ப துன்ப நேரத்தில் நமக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வா பாவி வா என்று கூப்பிடுகிறார். நாம் கண்ணீர் விட்டு அழும் பொழுது நம் கண்ணீரை துடைத்து நம்மை கண்மணி போல் பாதுகாக்க வா என்று கூப்பிடுகிறார். அதே போல் கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் நமக்கு வந்தாலும் நம்மை கருத்தாய் பாதுகாக்க அவர் அழைக்கிறார்.
சத்துவமில்லாத நமக்கு சத்துவத்தை கொடுக்க அழைக்கிறார். பலனில்லாத நமக்கு பலன் கொடுக்க அழைக்கிறார். ஓடோடி அவரிடத்தில் போக வேண்டும். கடைசியாக ஒரு அழைப்பு, அதாவது வாருங்கள் சுதந்திரியுங்கள், கம் அண்ட் இன்ஹெரிட். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நீங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நியாயாசனத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது உலக மக்கள் யாவரும் அவருக்கு முன்பாக கூடுவார்கள். அப்பொழுது அவர் மக்களை 2 குழுக்களாக பிரிப்பார், வலதுபுறம் இடதுபுறம். வலதுபுறத்தில் செம்மறி ஆடை, இடதுபுறத்தில் வெள்ளாடாக பிரிப்பார். அதாவது பரிசுத்தவான்கள் பாவிகள் என்று பிரிப்பார், நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பிரிப்பார், நீதிமான்கள் அநீதி செய்பவர்கள் என்று பிரிப்பார். பிரித்த பின் அவர் என்ன சொல்வார்? என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று வலதுபுறத்தில் இருப்பவர்களை பார்த்து கூப்பிட்டு சொல்லுவார். நீங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் இன்விடேஷன். அவர் லார்ட் இஸ் காட் ஆஃப் இன்விடேஷன். ஹீ வில் இன்வைட் அஸ் டு இன்ஹெரிட் த ஹெவன். அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு 25:34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும்? நன்மை செய்கிறவர்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும். நற்கிரியை செய்கிறவர்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். பிறரிடம் அன்பாயிருப்பவர்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். நமக்குரியதை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். நம் விசுவாசத்தை கிரியை மூலம் காண்பிக்க வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. என்ன கிரியை? அதுவும் இயேசு கிறிஸ்து பட்டியலிட்டு காண்பிக்கிறார். பசியாயிருப்பவர்களுக்கு போஜனம் கொடுங்கள், தாகமாயிருப்பவர்களின் தாகத்தை தீர்த்து வையுங்கள், வஸ்திரமில்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுங்கள், அந்நியரை சேர்த்து கொள்ளுங்கள், வியாதியஸ்தரை விசாரியுங்கள், காவலில் இருப்பவர்களை போய் பாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். திஸ் இஸ் ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியானிட்டி. டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங் வில் நாட் டூ எனிதிங். நாம் நடந்து காண்பிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன கூறுகிறார்? இந்த சிறியவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் திருந்தார். அவர் என்ன கூறுகிறார்? இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். எனவே ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் ஏழைகளிடம் அன்பாய் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். பிரான்ஸ் நாட்டில் 18வது நூற்றாண்டில் ஒரு ராஜா இருந்தார். அவர் மிக சுகபோகவாகியாக இருந்தார். எனவே வேர்ட்லி கிங் அவர் என்ன செய்தார்? ஒரு பிரமாண்டமான அரண்மனையை கட்டினார். தன் கஜானாவில் உள்ள எல்லா பணத்தையும் எடுத்து செலவு பண்ணி பொன்னாலான ஒரு அரண்மனையை கட்டினார். அந்த அரண்மனையில் பொன்னாலான ஒரு கட்டிலை சித்திரை வேலைப்பாடுடன் கட்டினார். அந்தோ பரிதாபம், அவனால் ஒரு நாள் கூட அந்த அரண்மனையில் போய் தங்க முடியவில்லை. ஏனென்றால் உள்நாட்டு போர் வந்தது, அதில் அவன் கொல்லப்பட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது ஒரு பொன்னுலகம், பொன்னால் ஆன ஒரு உலகமாகும். அதுதான் நம்முடைய மோட்சமாகும். அந்த மோட்சத்தில் அங்குள்ள வீதிகள் தங்கமயமாக இருக்கும். அங்கு நமக்கு சாபம், பாவம், கட்டுகள் இருக்காது. அங்கு அலறுதலும் இல்லை, மரணமும் இல்லை. அங்கு ராக்காலம் கிடையாது, அங்கு சூரியன் கிடையாது. இயேசு கிறிஸ்துவே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். எனவே நன்றாக ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நம் தேவன் அழைக்கும் தேவன். அவர் நம்மை அழைக்கிறார். நீங்கள் வந்து என்னிடத்தில் இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வந்து என்னுடைய இடத்தில் தங்கியிருங்கள்.
நீங்கள் வந்து போஜனம் பண்ணுங்கள், நீங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். கர்த்தர் இந்த ஜீவ வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் நித்திய வசனத்தை கேட்டோம். இப்பொழுது ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரம குயவனே, எங்களுக்கு நீர் கொடுத்த ஜீவ தண்ணீருக்காக உம்மை துதிக்கிறோம், ஜீவ அப்பத்திற்காக உம்மை துதிக்கிறோம், வானத்திலிருந்து பொழிந்த மன்னாவுக்காக உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, இப்பொழுது நீர் எங்களை அழைக்கிறேன் இருக்கிறோம் கர்த்தாவே. நீர்தாமே எங்களுக்கு இளைப்பாறுதல் கொடும் கர்த்தாவே. நாங்கள் பாடுள்ள மனுஷர்கள் கர்த்தாவே. we need rest. நீர் தயவாய் எங்களுக்கு இளைப்பாறுதலை கொடும் கர்த்தாவே. நீர் உம்முடைய தங்கும் இடத்தில் எங்களுக்கு அழைத்து சென்று நீங்கள் எங்களுக்கு வேண்டிய போஜனத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, இம்மையில் எங்களுக்கு ஜீவன், பலன், சுகம் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். மறுமையில் எங்களுக்கு நீர் தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென், ஆமென்.